ஹாய் ஹலோ வணக்கம். ராகுல் கபாடி டைரக்ஷன்ல ஹரிஷ் உத்தமன், ஜான் விஜய், குரு சோமசுந்தரம் நடிச்சு வெளியான படம் தான் பயமறியா பிரம்மை. இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு மர்டர் அண்ட் கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பயமறியா பிரம்மை இந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம், கிரைம் த்ரில்லர் படம், ஒரு மர்டர் படம். இந்த மாதிரி ஒரு மர்டர் வந்து எங்கேயுமே நடந்திருக்காது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பில்டப் பண்ணாங்க இந்த படத்துக்கு. அது போல் இந்த படம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படியெல்லாம் இல்லை. வந்து என்னென்னா இந்த படம் ரொம்ப ஸ்லோவான படம். ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பட்ஜெட் படம் தான். பட்ஜெட் படத்துக்கே எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய படம் உதாரணமாக இருக்குது. சும்மா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை நான் சொல்கிறேன். அந்த கதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் படத்துக்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கொலையாளி ஜெகதீஷ், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருந்தோன்னே அவருக்கு வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் வர்றார், புஸ்தகம் எழுதுறவர் வந்துட்டு அவருடைய சுயசரிதை வந்து எழுதுறதுக்கு வர்றாரு. வந்த உடனே அவருடைய சுயசரிதை, நீ எப்படியெல்லாம் கொலை பண்ண, எந்தெந்த ஆங்கிளில் நின்று கொலை பண்ண, எப்படியெல்லாம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி உள்ள கொலை பண்ணேன், எப்படி கொலைகாரனாக மாறினேன், என் குடும்பத்துக்காக நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து விலாவரியாக சொல்லுவாருன்னு தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக டாக்குமெண்ட்ரி படமே தான். அதாவது என்னென்னா, டாக்குமெண்ட்ரி படத்துலையாவது வந்து ஒருத்தரை பற்றி பேசுறதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 4 நியூஸ் போட்டால் தான் அதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. கதை ஆரம்பித்து ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனை ஒருத்தர் பிடிச்சி அடிக்கிறாரு, ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக. அந்த எப்படி அவன் கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்து வண்டியை மறிச்சா அவர் எப்படி நம்ம கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் கூட இருந்த ஆளை எப்படி கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ கொலை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கொலை இப்படி பண்ணுறது, இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் குடும்பத்து மேலே பாசமாக இருக்கிறாரு. இப்போ என்ன விஷயம்னா, எனக்கு பிடிச்ச இந்த படத்தில் 2 சீன் தான். அது இந்த 2 சீன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது பொண்டாட்டிக்கிட்ட வந்து இவர் வெறும் கொலையெல்லாம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் போகிற ரத்தமாயிரும். அப்போ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட் ஷர்ட்லாம் கழட்டி போட்டு வெறும் ஜட்டியோட வீட்டுக்கு வருவார். வந்தோடனே மனைவி வந்து கோவப்பட்டு சந்தேகப்படுவாங்க. ஆனால் அந்த சீனில் வந்து நீங்கள் என்ன தான் கோவப்பட்டாலும் நான் உன் மேலே தான் உசுராக இருப்பேன், நான் எனக்கு மட்டும் வேறு எந்த மாதிரி தப்பு நான் செய்யலை அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். அந்த சீன் உண்மையிலும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு சீனு அருமையான சீன் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அதை நான் சொல்ல விரும்பல. அந்த சீனை பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு தேவலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஓப்பனிங்கில் வந்து கொடுத்த பில்டப்பை பார்த்துட்டு அதுவும் ஒருத்தர் செவுத்து ஓரமாக இறந்து கிடப்பார். அந்த செவுத்து சுற்றியும் ஒருத்தர் ஆர்ட் வரைஞ்சிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இது வேறு லெவல் படமாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இது வந்து இந்த 2024 பயங்கரமான ஒரு ஃபிலிமாக இருந்திருக்க மாட்டிருக்கு, நாம தான் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில நேரத்தில் நான் நினச்சேன். கண்டிப்பாக இந்த படத்தை நான் பார்த்துருக்கணும் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் படம் போக போக பார்த்தீங்கன்னா ஜவுமிட் ஆயாட்டம் ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளேயே 10 நிமிஷம் ஆயிடுது. மொத்தமே இந்த படம் 1.25 மணி நேரம் தான். 1.25 மணி நேரம் கூட இல்லை, 1.5 மணி நேரம் தான். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தை கிடக்கிறதுக்குள்ளேயே மனுஷனுக்கு போதும் ஆயிடுது. டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ வந்து ஒருத்தருடைய கதையை பற்றி நம்ம எடுக்கணும்னா ஒரு 10 கேரக்டரை கூட்டு வந்து அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அந்த ஜெகதீஷுங்கிறவர். அவர் பயங்கரமான ஒரு கொலையாளி. இப்போ குறிப்பாக ஒரு ஆட்டோ சங்கரனுடைய வெப் சீரிஸ் வந்துச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜி5 இருக்கு. அந்த வெப் சீரிஸினுடைய எல்லாம் டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அது வந்து குழந்தைங்கள்லாம் பார்க்க தேவையில்ல. அது வந்து இந்த படத்தையும் நீங்கள்லாம் 18+ தான், நீங்கள்லாம் வேற ஏனும் பார்க்க வேணாம். இதெல்லாம் ரத்தத்தில் ஊறின படம் இதெல்லாம். அது போல் அந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இருந்தால் கூட அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம்னா இன்னொரு விஷயம் வந்துச்சு படம். கூசா முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனுடைய கதை கூட எடுத்தாங்க சமீபத்தில். அது ஒரு வெப் சீரிஸ் தான். ஆனால் இருந்தாலும் 5 பாகம் நம்மளுக்கு போனதே தெரியல. அந்தளவுக்கு வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த போயிடும். ஆனால் இதில் 2 பேர் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கேரக்டர் தகுந்த மாதிரி இந்த கதையிலலாம் அவங்களே இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் உத்தமன் வந்து ஜெகதீஷ், குரு சோமசுந்தரம் ஒரு சீனில், ஜான் விஜய் வந்து எதுக்கு வந்தார், அவர் வந்து பெரிய ஒரு டானு, அவருக்காக எல்லா கொலைகளும் ஒத்துக்கிட்டு அவர் உள்ளே போயிடுவார். இன்னும் நிறைய சீன் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த போலீஸ்காரன், ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா,
ஏன் நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கைதி சொல்கிறத விட இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நான் இந்த கொலையாளி ஆகாமல் இருந்திருப்பேன்னு ஒரு முடிவு சொல்லுவார் பாருங்க. அது உண்மையிலே படத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 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 4 சீன் வச்சுருந்தா கூட இந்த படத்தை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கலாம். ஆனால் என்னாலாம் முடியல, 1.5 மணி நேரமே என்னால் முடியல. அது எப்படி தான் போய் பார்க்குறதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு படத்தை வந்து வேணும், இந்த படம் நல்லா இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பர்சனலாக நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா 1.5 மணி நேரத்தை ஏன் இப்படி எடுக்கிறீங்க? இன்னும் குறைவான பட்ஜெட்டில் நிறைய படங்கள், தரமான படங்கள் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு தான் சொல்ல வரேன். எல்லாருடைய டைமையும் ரொம்ப ஓவராக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஆனால் படம் பார்க்கலாம் ஒரு டைம். ஏதாவது சினிமா ரசிகர்களெலாம் பிடிக்கும், சினிமாவிலே ஊறி போய் கதைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.